புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதன் அடிப்படையில்னா அதனுடைய செய்தியின் அடிப்படையிலையும் அதனுடைய இந்த புத்தகத்தினுடைய என்ன சொல்கிறது அளவின்படியும் நாம் அதை கணக்கு போடணும். இப்போ நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பற்றி உள்ள ஒரு சின்ன கருத்தை நம்ம படிச்சிருவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். ஏசாயா என்ற பெயருக்கு பொருள் யெகோவா என்ற ரட்சிப்பு அல்லது யெகோவா ரட்சிக்கிறார் அல்லது யெகோவா ரட்சிப்பு, யெகோவா ரட்சிப்பு. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் சில கருத்துக்கள் சொல்லாமல் யோசிக்கணும். இந்த தீர்க்கதரிசிகள் பற்றியே இன்னும் சில கருத்துக்கள் சொல்லாமல் பார்க்குறேன். தேவனும் சரி தீர்க்கதரிசிகளும் சரி பிரஜாதி மக்களை அவர்கள் ஒதுக்கவே இல்லை. பிரஜாதி மக்களை ஒதுக்கவே இல்லை. அதுதான் முக்கியம். பொதுவாக புறஜாதிகள் என்கிற வார்த்தையே அதிகமாக பைபிள் இருந்தாலுமே புறஜாதிகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களும் சரிசமமாகவே கருதப்பட்டார்கள் என்பதுதான் வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால் தேவன் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரே விதமான செய்தியை சொன்னார். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு என்ன சொல்கிறது என்றால், எல்லா மக்களையும் சரிசமமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. தீர்க்கதரிசிகள் சமகாலத்திலே உள்ளவர்களுக்கு சொன்ன செய்திகள் உண்டு. சமகாலத்துக்குரிய சமகாலத்து செய்திகளை சொன்னவர்கள் உண்டு. சமகாலத்தில் இருந்தவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த செய்திகளை சொன்னவர்கள் உண்டு. சமகாலம் இன்னைக்கு நடக்கிறது, இன்றைக்கு உள்ள செய்தியை சொன்ன தீர்க்கதரிசிகள் உண்டு. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று. இன்னும் சிலர் இன்றையிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னவர்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா போன்றவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நடப்பதை குறித்து கூட சொன்னார்கள். 1000 ஆண்டு அரசாட்சி குறித்தும் சொல்லியிருக்கிறார். அதனால எதிர்காலத்தை குறித்தும் சொன்னவர்கள் உண்டு. இப்பொழுது நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு போகும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் இவருடைய தந்தையார் பெயர்
ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா என்பவர் ஆமோத்ஸ். இந்த ஆமோத்ஸ் என்பவர் யோவாஸ் என்ற ஒரு யூதாவுடைய அரசனுடைய மகன். இந்த ஏசாயாவை பற்றி சொல்லும் பொழுது மிக கம்பீரமாய் இருந்தவர், அரசவையிலும் சரி சமுதாயத்திலும் சரி செல்வாக்கும் செல்வமும் நிறைந்திருந்தவர். இவர் அரசவையிலே ஒரு முக்கியமான அமைச்சரை போன்ற ஆலோசகராக இருந்திருக்கிறார். இவர் காலத்தில் இருந்த அரசர்களுக்கு இவர் நல்ல ஆலோசகராக இருந்திருக்கிறார். இது இவரை குறித்து உள்ள சில சிறப்பு செய்திகள். நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற 4 அரசர்களுடைய காலத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய 4 அரசர்கள். இந்த 4 அரசர்களுக்கும் இவர் ஆலோசகராக அல்லது ஒருவேளை பிரதம மந்திரியாக அல்லது முதன்மை மந்திரியாக அவர் செயலாற்றியிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இவருடைய மனைவியை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்திருக்கிறார்கள். இவருக்கு 2 மகன்கள் இருந்ததாக ஏசாயா 7வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 18வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். ஏசாயா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தீர்க்கதரிசன ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது, இவர் தன்னுடைய 120வது வயதில் இரத்த சாட்சியாய் மரணமடைந்தார். இரத்த சாட்சியாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபேலின் ரத்தம் முதல்னு. ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும். ஆக அநேக தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் இரத்த சாட்சிகளாகவே மரணமடைந்திருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்து. ஏசாயா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அப்படியே சித்தரித்து அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை ஒரு சுவிசேஷமாகவே நாம் வாசிக்க அது நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவை பற்றி சொல்லும்போது அது ஒரு சின்ன பைபிள் என்று சொல்வார்கள். ஏன் சின்ன பைபிள் என்று சொல்வார்கள்? 66 அதிகாரங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பது போலவே 39 அதிகாரங்கள் வேறு, அதுக்கு பிறகு ஒரு 27 அதிகாரங்கள் வேறாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலேயே பொதுவாக சில வேத மாணவர்கள் அல்லது வேத ஆய்வாளர்கள் 40வது அதிகாரத்துக்கு பிறகு உள்ள அதிகாரங்களை ஏசாயா எழுதவில்லை, வேறு யாரோ ஒருவர் எழுதினார் என்று சொல்லுகிறது உண்டு. நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. முழு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் ஏசாயா மாத்திரமே ஒருவரே எழுதினார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கருத்து அப்படி உண்டு. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதாகம கல்லூரியில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாகவும் இருக்கும். அதனால் மனதில் கூட வேண்டும்.
40வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அந்த ஒரு ஆறுதலின் செய்தியோடு வருகிறது. ஆனால் அது 2வது புதிய ஏற்பாட்டு பொருள் என்பது போல வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை இந்த புஸ்தகம் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பது இந்த புத்தகத்தை நாம் கவனமாக படித்தால் நமக்கு புரியும். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டா, ஏசாயா புஸ்தகத்தை ஒரு முறை முழுமையுமாக படிக்காதவர்கள் யாராவது இருக்கிறோமா? பதில் நீங்கள் தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் ஒரு முறையாகிலும் முழுமையாக ஏசாயா புஸ்தகத்தை படிக்கலைங்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூங்க பார்க்கலாம். படிக்கலை, ஒத்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னிலிருந்து படித்து பார்த்துருங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன். நாம் சாதாரணமாக நமக்குன்னு சில பிரியமான அதிகாரங்கள் வசனங்கள் இருக்கும், அதை மாத்திரம் நம்ம படிப்போம். பைபிளை அப்படி படிக்கும்போது பைபிளுடைய சுவை நமக்கு கிடைக்காது. பைபிளுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அட்டை முதல் அட்டை வரைக்கும் அட்டையை போல ஒட்டி இருந்து படிப்பது நல்லது. அட்டை முதல் அட்டை வரைக்கும் அட்டையை போல ஒட்டி இருந்து படிப்பது நல்லது. அதனால் தயவு செய்து படிங்க. ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு தொடுபட போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? தொடுபட்டா 2 பேர் தான் போயிருக்கீங்க. சசில் போகலையா? என்ன சாமி தொட்டப்பட்ட போலங்கிறீங்க? சரி, அப்போ ஒரு எக்ஸ்கர்ஷன் பிளான் போட்ட வேண்டியதான்னு நினைக்கிறேன். தொட்டப்பட்டாவுக்கு தொட்டப்பட்ட ஏன் முக்கியங்கிறத சொல்லிடுறேன். அதுதான் இந்த மாவட்டத்திலே உயர்ந்த சிகரம். தென்னிந்தியா அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் சொல்கிறேன். மிக உயர்ந்த சிகரம். அங்கே வந்து டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப் வழியை பார்த்தா கிட்டத்தட்ட மைசூர் வரைக்கும் பார்க்கலாம், கோயம்புத்தூரை பார்க்கலாம். ஸோ கேரளாவில் ஒரு சில பகுதியை பார்க்கலாம். ஒரு அருமையான இடம். ஒரு முறை வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி நானிடா உங்களுக்கு தான் செய்தி இல்லை கூட்டிகிட்டு போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம எல்லாரும் சீசன் முடிச்ச பிறகு போகணும். இப்போ இந்த டைம்லலாம் போனோம்னா நம்ம நொந்து போயிடுவோம். தொடுபட்டா வந்து அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய இடங்கள் பார்க்குறோம். அதாவது சாதாரண கண்ணால், அதுவும் இந்த பைனாக்குலர் வழியை பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதே போல் இப்போது இந்த குன்னூர் போகும்போது இந்த கார்னரில் ஒரு இடத்துல டெலஸ்கோப் வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப தூரம் கிடையாது. இதுக்கு போயிட்டு அங்கே போகலாம், இல்லை அதுக்கு போயிட்டு இங்கே வரலாம், வந்து பார்த்துட்டு வரலாம். கேத்தி வேலி ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட குந்தா வரைக்கும் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு இது. கோயம்புத்தூரில் பார்க்கலாம் இங்கேருந்து, இந்த கேத்தியிலேருந்து. அதனால் ஸோ பிளான் பண்ணுவோம், ஆண்டவர் நடத்துவார். அதே போல் பைபிள் இதில் நம்ம பார்த்தோம்னா, டெலஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா இங்கே 2 மலைகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று கல்வாரி மலை, இன்னொன்று ஒலிவமலை. ஒன்று கல்வாரி மலை, இன்னொன்று ஒலிவமலை.
கல்வாரி மலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டதையும், ஒலிவ மலையிலே அவர் அழகாக முடிச்சூட்டப்பட்டு ராஜாவாக அமர்ந்திருப்பதையும் இந்த புத்தகம் நமக்கு அப்படியே படம் பிடித்து காண்பிக்கும். அதனால் இது ஒரு அருமையான புத்தகம். அதனால் வாய்ப்பை தவற விடாமல் படிக்க உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகமே முதல் அதிகாரம் 18வது வசனமே நமக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தோடு தான் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். அதனால் வாங்க அப்படின்னு அழைக்கிற ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வழக்காடும் வாருங்கள் என்று சொல்லும்போது இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை பார்க்க வாங்க, அதன் பிறகு ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை பார்க்க வாங்க. ஸோ இந்த இதில் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7:14 9:6 இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அப்படியே முன்னுரைத்திருக்கிறது. அதுதான் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே வருது இல்லையா? 2வது அவருடைய குடும்ப பின்னணி 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய குடும்ப பின்னணி. 2வது இயேசு கிறிஸ்துனுடைய அபிஷேகம் அல்லது அவருடைய முடிச்சூட்டுதல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் 11வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயத்தை பற்றி படிக்கலாம். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனை 7வது அதிகாரம் 15வது வாக்கியத்தில் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து மிகுந்த மன உருக்கம் உள்ளவர் என்பதை நாம் 42வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து மன உருக்கம் உள்ளவராக இருந்தார் என்பது, அல்லது சாந்தம் நிறைந்தவராக இருந்தார் என்று கூட நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சாந்தம் நிறைந்தவராக இருந்தார். அது அவருடைய ஊழியக்காரர்கள். இப்போ அவருடைய மரணத்தை குறித்து 53வது அதிகாரம் அப்படியே சொல்லுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில். அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் 53வது அதிகாரத்தை நன்றாக மனனம் செய்வது நல்லது. மரித்தவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போகவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி 3வது நாள் வெற்றியோடு எழுந்து வந்தார். அதனை 25வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் வாசிக்கலாம். இயேசு மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் இன்றைக்கு ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை ஏசாயா 11வது அதிகாரம் 32வது அதிகாரம் ஆகியோரில் வாசிக்கிறோம். போன கிளாஸ் எடுத்துருக்கீங்களா? யார் சொன்னது? அப்போ ஏசாயா முடிச்சிட்டோமா? அப்போ இது வரைக்கும் ஏன் சும்மா இருந்தீங்க? தீர்க்கதரிசியை பத்தி நீங்க ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் அதுல நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. இப்போ ஏசாயா ஸ்டார்ட் பண்ணனும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஏசாயா சொல்லி முடிச்சிட்டேனா? அப்படி போணும். ஏசாயா புத்தகத்தின் ஆய்வு, திறவுகோல் வார்த்தை, ஏசாயாவின் வெற்றியின் ரகசியம், அது வரைக்கும் எடுத்து வெற்றியின் ரகசியம் வரைக்கும் எடுத்துருக்குமா? ஆஹா,
நான் இன்னும் ஏசாயா ஆரம்பிக்கவே இல்லைன்னு தானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு மொழிநடையெல்லாம் சொல்லிட்டேனா? ஏசாயால வந்து ஏசாயா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. நித்தியமான 7 காரியம் அது முடிச்சாச்சு. அப்புறம் ஏசாயா புஸ்தகத்தின் ஆய்வு 3 டிவிஷன்ஸ் அதுல. அடுத்து ஏசாயாவின் வெற்றியின் ரகசியம் 3 பாயிண்ட்ஸ். சரி, அது வரைக்கும். சரி, மகிழ்ச்சி. அப்போ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு குட்டி பைபிள், சரியா? ஸோ இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. விசேஷமாக சொல்லணும்னா யூதேயாவுக்கு அவர் சொன்ன செய்தியை நாம் பார்ப்போம். யூதேயாவுக்கு அவர் சொன்ன செய்தி 4 செய்திகளை யூதேயாவுக்கு சொல்கிறார். யூதேயாவை பார்த்து பாவமுள்ள தேசமே என்று அழைக்கிறார். பாவமுள்ள தேசமே, பாவமான நாடே. அதாவது அவருடைய ரெபலியன் என்ன சரியான வார்த்தை? போராட்டம். இவருடைய போராட்டம், பாவத்தோடு போராட வேண்டியவர்கள் பாவம் செய்து விழுந்ததுனாலே இப்பொழுது இவர் வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தி காண்பிக்கிறார். அவருடைய மீறுதலை அவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். மீறுதல் ஏசாயா 1ஆவது அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும், 10வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும், 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் யூதாவுடைய பாவமான நிலையை, முரட்டாட்டமான நிலையை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இல்லாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் எரித்து போடப்படுவீர்கள் அல்லது பீறி போடப்படுவீர்கள் என்று சொல்கிறார். 1 அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும், 15வது வசனம், 20வது வசனம், 28வது வசனம். அடுத்து மனம் திரும்புவதை பற்றி சொல்கிறார். நீங்கள் கீழ்ப்படியே விரும்பினால், நீங்கள் கீழ்ப்படியே விரும்பினால், நீங்கள் விரும்பினால் என்பது முக்கியம். 1வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும், 27வது வசனம் வரைக்கும். அடுத்து ரெஸ்டிடியூஷன். சியோன் என்பது இஸ்ரவேல். சியோன் மீட்கப்படும். சியோன் மீட்கப்படும். 1 அதிகாரம் 9, 18, 24 முதல் 31 வசனம் வரைக்கும் அந்த யூதாவுக்கான 4 செய்திகளை ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனதினால இந்த செய்திகளை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்கிறார். சரி, முதல் 6 அதிகாரங்கள்
உசியாவின் நாட்களிலே நடந்த நிகழ்வுகள். உசியா ஒரு நல்ல அரசர், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் மனமேட்டிமையாகி ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவரே செய்ததுனால குஷ்டரோகம் அல்லது பெருநோய்க்கு உள்ளாகிறார். இது நிமித்தம் அவர் உடனடியாக தேவாலயத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பிறகு அரண்மனையிலிருந்தும் அவர் வெளியேற்றப்பட்டு ஒரு மூலையிலே அமர வைக்கப்படுகிறார். அப்படி அமர வைக்கப்பட்ட போது அவருக்கு உதவி செய்யும்படி அவருடைய மகன் இணை அரசராக அல்லது உதவி அரசராக இருக்கிறார். இவர்தான் அரசர், இருந்தாலும் இவருக்கு இணை அரசராக யோதாம் என்பவர் ஆட்சி செய்கிறார். 6 அதிகாரங்களில் அல்லது 5 அதிகாரங்களில் இந்த உசியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த உசியா என்பதற்கு அசரியா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. உசியா என்பதற்கு அசரியா என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த உசியா குஷ்டரோகம் பட்டதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதற்கு பிறகு உசியாவே அரசராக அவருடைய மரணத்துக்கு பிறகு மாறுகிறார். 6வது அதிகாரம் மிக மிக முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் அந்த அதிகாரத்திலே தான் அவர் உண்மையான அவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்கிறார், தீர்க்கதரிசியாக மாறுவதற்காக. நல்லா கவனித்தோம்னா முதல் 5 அதிகாரத்தில் ஏசாயா கையை இப்படி காமிக்கிறார், சுட்டி காமிக்கிறார். நீ பாவி, நீ பாவி, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு. ஆனால் 6வது அதிகாரத்தில் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிற்கு கண்டேன், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று தொடங்குகிறது. அப்படி என்றால் அரசர் உசியா மரணமடைந்து விட்டார், அசரியா மரணமடைந்து விட்டார். மரணமடைந்த உடனே அவரோடு இணை அரசராக இருந்த யோதாம் அரசராக முடிச்சூட்டப்படவில்லை. ஒருவேளை உள்ளூரில் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். அடுத்த ராஜா பதவி எனக்கு தான் வேணும்னு சொல்லி இளவரசர்கள் ஒருவர் போட்டி போட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இவருக்கு இந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். 6வது அதிகாரத்தில் தான் அவர் உள்நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். நீங்கள் நேரம் எடுத்து 6வது அதிகாரத்தை படித்து பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏசாயா தைரியமான ஒரு மனுஷன். எல்லாரும் பார்த்து உனக்கு ஐயோன்னு சொல்லுவார், மனம் திரும்ப சொல்லுவார். ஆனால் அவருக்கு ஒரு மனம் திரும்புவதின் அவசியம் தேவைப்பட்டது. அப்போ தான் அவர் தேவனை தரிசிக்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார். இப்போது இதில் இன்னொரு தகவல் சொல்கிறேன். உசியாவுடைய அந்த இருக்கை, அந்த சிங்காசனம் காலியாகின்றது. ஆனால் தேவனுடைய சிங்காசனம் நிறைந்திருந்தது. அதுதான் பியூட்டிஃபுல். ஏன்னா தேவனுடைய சிங்காசனம் ஒரு நாளும் காலியாகாது. ஆமென். தேவனுடைய சிங்காசனம் ஒரு நாளும் காலியாகாது.
ஸோ இங்கே இந்த ஏசாயா இந்த அதிகாரத்தில் தன்னை உணர்ந்ததுனால அவன் மிக வெற்றி உள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். அதனால் அவனுடைய வெற்றிக்கின் ரகசியத்தை நாம் வேகமாக பார்க்கும் பொழுது அவன் முதலாவது தேவனை சந்திக்கிறான். முதலாவது 6வது அதிகாரத்தில் முதலாவது தேவனை சந்திக்கிறான். ரெண்டாவது தன் பாவத்தை உணர்த்தப்படுகிறான். தன் பாவத்தினாலே உணர்த்தப்படுகிறான். பாவ உணர்வு பெறுகிறான். தன்னுடைய குறையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்த போது இதுவரைக்கும் உனக்கு ஐயோன்னு சொன்னவர் இப்போ எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. பாருங்களேன், என்ன சொல்கிறேன்னு 5வது வசனம், ஐயோ அதமானே, ஐயோ அதமானே 5வது வசனம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவர் அறிக்கை விடுறாரு. எப்படி அறிக்கை விடுறாரு? 5வது வசனத்தில், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அதே போல் அசுத்த உதடு உள்ள மனுஷன் நடுவில் இருக்கிறேன். அசுத்த உதடுன்னு என்ன? உதடுக்கு என்னாச்சு? யாராவது குப்பை கொண்டு வந்து போட்டாங்களோ? நிறைய வேளைகள் அப்படி தான் நம்ம யோசிப்போம். என்ன, ஒருவேளை நோய்க்கு வந்துருச்சோம் அப்படின்பாங்க. நான் இப்படி பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கேன். அசுத்தோதல் உள்ள மனுஷங்கிறத வச்சு என்ன ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அவர் வாயெல்லாம் புண்ணாக இருந்தது, வாயெல்லாம் புண்ணாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, என் வாயில் தூய்மையான வார்த்தைகள் வரவில்லை, மற்றவர்களை கண்டிக்கின்ற தண்டிக்கின்ற வார்த்தைகள்லாம் என்னுடைய வாயில் இருந்தன, சாபங்கள் நிறைந்திருந்தன. அதனாலே நான் அசுத்த உதடு உள்ளவன். என்னை போலவே என் மக்களும் அப்படி தான் இருக்கிறார்கள். நான் அவர்கள் மத்தியில் நான் இருப்பதனால அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக அவர் அங்கே ஒரு அழகான அறிக்கை செய்கிறார். நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய உதடுகளை தூய்மைப்படுத்துகிறார். ரொம்ப அழகானது தூய்மைப்படுத்துகிற அனுபவம். நானும் எத்தனை வேலைகளை யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தாங்க சுவாமி. என்னுடைய உதடுகளும் மக எங்கே போகிற பார்த்தமே பாத்ரூம் பண்ணணும், இது எங்கே போச்சு. ஸோ தூய்மையாக்கப்பட்ட பெண் அவன் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாருப்பா போவான் எனக்காக? யாருப்பா போவாங்க எனக்காக? வேறு எதுவுமே சொல்ல. அவன் அனுப்புங்க இவங்க அனுப்புங்கன்னு சொல்லலை. மோசே மாதிரி சொல்லவே இல்லை. மோசை சொன்னார், எங்கள் அண்ணன் அனுப்புங்க, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. அப்படி சொல்லவே இல்லை. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ். ரொம்ப அருமையானது. ஹியர் ஐ எம் சென்ட் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிறகு இந்த அழைப்பு கிடைச்ச உடனே, நான் போகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல உறுதி சொல்கிறேன். நீ போ, நீ போ என்று கட்டளை கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம். ஆக இந்த அனுபவம் மிக மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு 7வது அதிகாரத்திலிருந்து இவர் யோதாமுடைய மகனாகிய ஆகாசுடைய அரசனுடைய நாட்களில் ராஜாவாக மாறுகிறார். அந்த காரியங்களை நாம் இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம்.
இன்னொரு முக்கியமான கருத்து நான் இந்த புத்தகத்தில் சொல்ல வேண்டியிருந்தது. இது இன்னும் முழு புத்தகத்தை பற்றி ஒரு தகவல். அது என்னென்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டோம். இந்த புதிய ஏற்பாடு 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் மிக நடு அதிகாரம் 53வது நடு அதிகாரம் 53வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை ஏசாயா அந்த புத்தகத்தின் நடு மையத்தில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தில் 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தகவலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே இஸ்ரவேல் மக்களை அவர் ஒரு ஆட்டு மந்தைக்கு ஒப்பாக சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆட்டு மந்தையை பேர் சொல்லி அழைத்து போகிற அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் படிக்க முடிகிறது. 15வது அதிகாரம் முதற்கொண்டு எசேக்கியாவுடைய அந்த பொற்காலத்துக்குள்ளே அவர் நம்மை அழைத்து செல்கிறார். இது மிக மிக முக்கியமான அதிகாரங்கள். 15வது அதிகாரத்திலிருந்து 66 வரைக்கும், 13லிருந்து 7லிருந்து 14 வரைக்கும் ஆகாசுடைய காலத்தில் சொல்லிவிட்டு மீதமுள்ள அதிகாரங்களை அவர் எசேக்கியாவுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவருடைய ஊழியங்கள் நடைபெறுகிறது. மிக சிறந்த ஊழியம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் கிளையாக சொல்லுகிற அந்த சம்பவம் 11வது அதிகாரத்தில் மிக முக்கியமானது. கிளை என்ற வார்த்தை. இந்த கிளை என்ற வார்த்தையிலிருந்து தான் நசரேன் என்ற வார்த்தை வருகிறது. அந்த நசரேன் என்ற வார்த்தையிலிருந்து நசரேயன் என்ற வார்த்தை வருகிறது. அது நசரேயன் என்றால் கிளை என்று பொருள். நசரேனா இயேசுவே அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த நசரேனா இயேசுவே என்ற வார்த்தைக்கு கிளையாகி இயேசுவே என்று பொருள். இயேசுவை அவர் ஊழியனாக அல்லது வேலைக்காரனாக வைக்கிறார். இயேசுவை அவர் ராஜாவாக காண்பிக்கிறார். இந்த புத்தகம் 23வது புத்தகம். இந்த புத்தகம் 23வது புத்தகம். ஏற்கனவே சொன்னது போல் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. 1292 வசனங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. 1292 வசனங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. மிக அழகான புத்தகம். இதுவரைக்கும் ஒரு முறையேனும் முழுமையாக வாசிக்காதவர்கள் இந்த புத்தகத்தை ஒரு முறை நேரம் எடுத்து வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் எரேமியா புஸ்தகத்தை நாம் சிந்திப்போம்.